விக்ரம், உனக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சு. 6 மாசத்துக்கு அப்புறம் தானே சார் வரும்னு சொன்னீங்க? எனக்கும் முதல்ல அப்படிதான் விக்ரம் சொன்னாங்க. இப்போ அங்க ஆள் இல்லையாமா. ஸோ நீ 10 டேஸ்ல கிளம்பிடுவ விக்ரம். எல்லாத்துக்கும் நீ ரெடி தானே? ஓகே சார், நான் போகிறேன். உன் ஃபேமிலிக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடு. நீ வரதுக்கு எப்படியும் 3 to 5 இயர்ஸ் கூட ஆகலாம் விக்ரம். நான் எப்போவோ சொல்லிட்டேன் சார், அவங்க ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே விக்ரம், பாஸ்போர்ட் பத்திரம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? சாப்பிட வரலையா கீழே? அம்மா ஜாக்கிரதையா விளையாடணும், பெட்ல இருந்து கீழே விழுந்துருவீங்க. நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சுமதிக்கு குழந்தைங்கள பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. மணி 9 போகுது, இன்னும் ரெண்டும் சாப்பிடாம இருக்கு. அவ என்னதான் பண்ணிட்டு இருப்பாளோ அந்த கிச்சன்ல. ஒருத்தி அங்கேயும் இங்கேயுமா நடந்துட்டுருக்கேனே, இந்த வீட்டில் யாராவது கவலைப்படுறாங்களா பாரு. இந்த விக்ரம் பைய வேற காலகாலத்தில் வீட்டுக்கு வருவோன்னு இல்லை, நேரங்கெட்ட நேரத்தில் தான் வருவான். வந்தான்னா அவளை அடித்து பத்தலான்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்தா இவன் ரொம்ப லேட்டாக வருவான். இப்போ இவன் வருவானா வரமாட்டானான்னு கூட தெரியல. அவள் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. எல்லாம் என் தலை எழுத்து. இவளை போய் மருமகளாக சேர்த்துக்கிட்டேனே. சப்பா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற நேரத்தில் தான் இந்த பழம் என் கண்ணில் பண்ணுமா. இப்போ இதை பிரித்து அடுக்கி வச்சாதான் எனக்கு மனசே நிம்மதியாகும். நீ தான் கிச்சன்ல உட்காந்துருக்கியா சுமதி? நான் என்னடா லைட் எரியுதுன்னு கிச்சனுக்கு வந்தேன். இந்த பழம் மட்டும் பிரித்து அடுக்காமல் இருந்துச்சு தே. சரி, அதான் அதையும் அடுக்கி வச்சுட்டு ஒரே தெரியா போய் படுத்துக்கலான்னு உட்காந்துருக்கேன் தே. ஏண்டி இந்த வேலையெல்லாம் முன்னாடியே செய்ய மாட்டியா? ராத்திரி 9 மணிக்கு மேலே தான் இதெல்லாம் செய்வியாக்கும். எல்லாரும் வீட்டில் ஆளுங்களாக இருக்காங்கல்ல தே, அதில் மறந்துட்டேன். நல்ல வேலை இப்பயாவது ஞாபகம் வந்ததே. சீக்கிரமா அடுக்கி வச்சுட்டு போய் தூங்குற வழியை பாரு. காலையில 4:30க்கு எந்திரிக்கிற, மணி இப்பவே 9 ஆச்சு. சுமதி, கிச்சன்லயா இருக்க நீனு? சரியா போச்சு, அவளும் இன்னும் தூங்க போகலையா? பிரியாக்கா, ஆமா இங்கே தான் இருக்கேன், வாங்க. உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க சுமதி? ஏண்டி இவ்வளோ கோவமா இருக்க? ஏன் பிரியாக்கா இவ்வளோ கோவமா இருக்கீங்க? ஏன் என்னாச்சு? இங்க பார் சுமதி, நீ பண்றது ஒண்ணுமே சரியில்லை. மணி 9 ஆச்சு, குழந்தைங்களுக்கு இன்னும் சாப்பாடு கொடுக்காம நீ இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தைங்க ரெண்டும் சாப்பிடலையா பிரியாக்கா? எப்படி மறந்தனே தெரியல பிரியாக்கா. உன் குழந்தைய பத்தி நீ நினைக்கிறியா நினைக்கலையானே தெரியல சுமதி. அவதான் மறந்துட்டா. சரி, நீயாவது குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துக்க வேண்டியதானே? நீ என்ன பண்ணிட்டு இருந்த பிரியா? கரெக்டு தான் அத்தை. சுமதியை பத்தி தெரிஞ்சிருந்தும் நான் அசால்ட்டா இருந்திருக்க கூடாது. வீட்டில் ஆளுங்க இருந்ததுனால குழந்தைங்களை நான் கவனிக்க முடியல. இவ சாப்பாடு கொடுத்துருப்பான்னு நான் நினச்சிருக்க கூடாது. குழந்தைங்க இன்னும் ரெண்டும் சாப்பிடாம அங்கே உட்காந்துருக்குங்க ரூம்ல. சாப்பாடாவது குழந்தைங்களுக்கு வச்சிருக்கியா, இல்லை அதுவும் சேர்த்து செய்யாம விட்டுட்டியா? இருக்குத்த, நான் அப்போவே நினச்சேன் என்ன சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாக இருக்குன்னு. குழந்தைங்க சாப்பிட்லன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுத்த. நான் பிரியாக்கா எப்பவும் போல் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்க 2 பேர் கதையும் நல்லா இருக்கு. நீ கொடுத்துருப்பேன் நான் நினைச்சேன், நீ கொடுத்துருப்பேன் நான் நினைச்சேன்னு சொல்றது. குழந்தைங்க விஷயத்துல இனிமே 2 பேர் ஏதாவது பண்ணி பாருங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஏய் பிரியா, முதல்ல போய் குழந்தைங்க 2க்கும் சாப்பாடு கொடுப்போ. ஏய், இன்னைக்கு கிளாஸ்ல நடந்ததெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. நாளைக்கு கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடு. நம்ம 2 பேர் சேர்ந்தே பஸ்ல போலாம், ஓகேவா? சரி ஸ்ரீ, நான் பேசுறதையும் நீ பெருசா எடுத்துக்காத. கம்ப்யூட்டர் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியலன்னு தாண்டி கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். சாரிடி. பரவாயில்ல விடு, நான் எப்படியாவது 5000 ரெடி பண்ணிடுறேன். நம்ம இந்த வீக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் போய் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடலாம். போய் வாங்கிக்கலாம் ஸ்ரீ, நீ எப்பன்னு மட்டும் சொல்லு, நான் வரேன். சதீஷு, டீ ஏதாவது உனக்கு எடுத்துட்டு வரட்டுமாப்பா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நீங்க ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? ஏம்மா, உங்களுக்கும் ஸ்ரீக்கு ஏதாவது பிரச்சனையா? லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்குப்பா, அதனால தான் இருக்குமோ என்னவோ. என்னம்மா, ரொம்ப வலிக்குதா? ஹாஸ்பிட்டலில் ஏதாவது போகலாமா? டாக்டர்கிட்ட வேணா அப்பாயின்மெண்ட் போடுவாமா? இல்லை சதீஷு, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒரு மாத்திரை போட்டுட்டு படுத்தேன்னா சரியாயிரும்ப்பா. இரு, நான் உனக்கு போய் டீ எடுத்துகிட்டு வரேன். அம்மா, நீங்கள் உட்காருங்க.
உங்களுக்கும் சேர்த்து நான் போய் டீ போட்டு வரேன். அதெல்லாம் வேணாப்பா சதீஷ், நீயே இப்போதான் வேலைக்கு போயிட்டு டயர்டாக வந்திருக்க. நீ உட்காரு, நான் டீ எடுத்துட்டு வரேன். மா, காலையில் 5000 ரூபாய் கேட்டேன்ல, அதை பற்றி எதாவது யோசிச்சியா? நினைச்சேன் நீ தான் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கன்னு, அதனால தான் அம்மாவுக்கு தலைவலியே வந்திருக்கு. அண்ணன்னா அண்ணன் மாதிரி நடந்துக்கோ. அது கொடுக்குற சோறை தின்னுட்டு உன் வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாம எங்களுக்கு இடையில நீ வராத. நீலாம் ஒரு பொம்பளை பிள்ளையாடி. அண்ணன் நிக்கிறான், நீ பாட்டுக்கு வந்து எரும மாடு மாதிரி இப்படி படுத்திருக்க சோஃபால. அவன் நின்னா நான் என்ன பண்றது? நான் இப்படிதான் படுப்பேன், எனக்கு டயர்டா இருக்கு. ஸ்ரீ, நீ பண்றது வர வர எதுவுமே சரியில்லை. நான் அப்பா கிட்ட உன்னை பத்தி சொல்றேனா இல்லையான்னு மட்டும் பாரு. போய் சொல்லுடா. சொன்னா எனக்கு என்ன பயமா? அவர்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நீ சொன்னாதான் அவர் நம்ப மாட்டாரு. இங்க பாருடி, உன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நானும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன். இப்போ என்னமோ அவன்கிட்ட எகிரிட்டு இருக்க. அம்மா நீங்க வாங்கம்மா, அவளுக்காக நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு தலைவலிக்கு காரணமே அவதான், எனக்கு அப்போவே தெரியும். ஆமா அண்ணா, நான் தான் உங்களுக்கு தலைவலி ஒன்று பண்ண மாதிரி நீங்க பேசாதீங்க. அவங்க ஆளை பார்த்து நடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ எங்க போச்சு தலைவலி? என்ன திட்ட வரும்போது மட்டும் ஒரு 5000 ரூபாய் கேட்டால் கொடுக்க துப்பு இல்லை. ஆளாளுக்கு வாய் மட்டும். ஸ்ரீ, உன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை ஸ்ரீ. தேவையில்லாம வாயை விடாத. உன் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. இதுங்கெல்லாம் ஒரு ஆளுங்க. இதுங்க பேசுறதெல்லாம் வேற நான் கேட்கணுமா? போங்க போங்க, போய் வேலை இருந்தா பாருங்க. போங்க 2 பேரும்.